ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னா, இந்த லைஃப் வேணாங்க்கா, உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை விட வாழ்ந்துட்டுருக்க எனக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை கிடையாது, அடுத்தவங்க வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றது. அந்தளவுக்கு புரிதல் இல்லாத வயசில் நான் இல்லை, தெரியாத வயசில் நான் செலக்ட் பண்ணிட்டு வந்த வாழ்க்கை தான் இது. அதனால் இன்னிய வரைக்குமே நான் நிறைய சித்திரவதையும் கஷ்டத்தையும் தான் அனுபவிச்சுட்ருக்கேன். என்னை சுற்றி நடக்கிற சதி எனக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா கடைசியில் எனக்கு அந்த கஷ்டம் வரும்போது தான் இது சதியால் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அந்தளவுக்கு நான் முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றது தான் உண்மை. இன்னும் ஒரு 3-4 மாதம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃப் எனக்கு. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் உங்களால் நம்ப கூட முடியாது. இது இந்த பொண்ணு கண்டென்ட்டுக்காக உட்காந்து பேசுதுன்னு கூட நிறைய பேர் திங்க் பண்ணலாம். கிடையவே கிடையாது. நிறைய பேர் சொன்னீங்க பாரு, அக்கா நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படி கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விதத்தில் அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். மெயின் இது தப்பு பண்ண காரணம் எங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான். ஸோ இப்போ நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஆல்ரெடி நான் குடுவாஞ்சேரியிலேருந்து வரும்போது அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ அது இன்னும் வாபஸ் வாங்கலை. அப்படி இருக்கும்போது என்ன தான் நம்ம ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு போனாலும் நம்ம மனசாட்சிக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அதை நம்ம என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தான் சூஸ் பண்ண முடியும். கோர்ட்லேயே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் இருந்தாலும் ஒரு நேரம் கூட மனசு தேடும், வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சட்ட பார்வையாகவும் ஒரு சட்ட ரீதியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் எடுத்திருக்க முடிவு உங்களால் கண்டிப்பாக நம்ப முடியாது. ஆனால் நான் நீங்கள் எதுக்கு நம்பணும் அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அவரோட இருக்க மாட்டேன். நான் பார்த்திங்கன்னா தனியாக தான் வாழப்போகிறேன். அது நான் உறுதியாக எடுத்துட்டேன். இன்னொரு விஷயம், இப்போ ஏங்க கொஞ்ச நாளாக சமீபமாக வீடியோஸ் ரொம்ப லேட்டாக போடுறீங்க, டெய்லி நீங்கள் வீடியோ போடுங்கன்றீங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் வீடியோ அப்லோடு பண்ண முடியல. வீட்டில் பிரச்சனைகள் நிறையா போயிட்டு இருக்குது. அக்கா முதல் மனைவியோடைய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணியே, நீ அன்றைக்கி வேணும்னு சொன்னியே, இந்த கெட்ட வார்த்தையில் சொல்லுவாங்களே சக்காலத்தி சண்டையெல்லாம் என் கூட போட்டியே, அந்த மாதிரிலாம் போட்டு இன்றைக்கி மட்டும் ஏன் நீ வேணான்ற, நீயும் வாழ்ந்த நானும் வாழ்ந்தேன், நீயும் பார்த்துக்கணும் நானும் பார்த்துக்கணும், ஏன் தலையில் மட்டும் கட்டாதுன்னு உறுதியாக சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அன்றைக்கி வேணும்னும் போதும் வேணாம் போ அப்படி சொல்கிறாங்க, இன்றைக்கி வேணான்னும் போது வேணும் அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தான் வேணும்னு அழுதேன், சண்டை போட்டேன். ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜ், அது ஒரு விதமான ஈர்ப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் தான் வேணும்னு நான் ஒருத்த காலில் நின்னேன். அப்போ என்ன சொன்னாங்க, குடும்பம் மொத்தமும் நீ வாழக்கூடாது அப்படி சொல்லி பிரித்து வைக்கிறதுக்கு தான் எல்லோரும் நின்னாங்க. என் புத்திக்கு ஏறலை. இன்றைக்கி நான் வேணான்னு சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, என்கிட்ட இருக்குதுன்றதை விட என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்டே இருக்குது. என்னை சுற்றி தான் சதி நடக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நான் வேணான்னு சொல்கிறேன், எல்லாரும் அதில் தான் வாழ்ந்தாகணும் அப்படின்றாங்க. அது முதல் மனைவியாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே சொந்த பந்தமாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த லைஃப்பில் தான் வாழணும், அவள் அந்த லைஃப்பை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றது இந்த சமூகத்தின் பார்வையில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த லைஃப் கண்டினியூ ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வாழ்கிறது ஒரு முறை, நம்ம தான் டிசிஷன் எடுக்கணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எங்கள் அக்கா கிட்டே நான் சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு பிடிக்கலையா நீ முடிவெடு, எனக்கு பிடிக்கலையா நான் முடிவு எடுக்கிறேன், என்னோடய முடிவை நீ சொல்லாது. வாழ்ந்த காலங்கள், வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டு வந்தது, சாப்பாடு போட முடியல, துணி துவைக்க முடியலன்னு பிரச்சனைகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 10 நாள் கிடையாது, சாரி, நான் பொங்கலுக்கு கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் ப்ரொமோஷனுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் தான் எனக்கு தெரிஞ்சு, 4 நாள், 2 நாள் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், ஒரு நாள் வரேன், ஒரு நாள் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், 3 நாளாக 4 நாளாக சரியாக தெரியல. என்னாண்ட வர அன்றைக்கி சமைச்சு போட முடியல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் பெரிய பிரச்சனையாகவும் இருக்குது. ஒரு நாள் அங்கே ஒரு நாள் இங்கே அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன், என்னாண்ட வர அன்றைக்கி இவரே முதல் மனைவியை தொந்தரவு பண்ணாமல், இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த வீட்டில் சாப்பிடணும்,
ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கு வந்து எந்த சமையலும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சுட தண்ணி வைப்பார், அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியாது. 4 குழந்தைகளுக்கு அப்பா. ஏன்னா அவருடைய மைண்ட் தாட் எப்படின்னா, பெண்கள் வேலை செய்ய வேண்டும், ஆண்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடாது, இந்த மைண்ட் தாட்டு தான் அவருக்கு. ஆனால் எப்படி சொல்கிறது, குழந்தைங்களோடலாம் பாசமாக இருப்பாங்க, இந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது சமைக்க தெரியல. நிறையா ஆண்கள் சமைக்க தான் செய்கிறாங்க. மனைவிக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா சாப்பாடு செய்கிறது, ஏதோ தயிர் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம், டீ கூட போட்டு குடிச்சிக்கலாம். டீ காஃபி பிடிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு இந்த வீட்டிலே தூங்கிட்டு மறுநாள் அங்கே போயிருக்கலாம். அது அவர் செய்ய மறுத்ததால் தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா கிடையாது. இப்போ சாப்பாடு போடுறது உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்குறீங்க, கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிரச்சனைகள் போயினுக்குது, அது என்னால் சொல்ல முடியல. லைஃப்பை விட்டு பர்மனெண்ட்டாக பிரியும் போது மொத்தத்தையும் சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நடக்கும். நான் கூடுவஞ்சலில் இருக்கும்போது இதே மாதிரி தான் நான் பேசினேன், நீ கதை பேசுகிற, கண்டென்ட் பேசுகிற அப்படி சொன்னீங்க. ஆனால் இப்போ என் முகத்தில் ஒரு தெளிவு தெரியுது பாருங்கள், ஒரு சொட்டு கண்ணீர் என்னுடைய கண்ணிலேருந்து வரலை. அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். என்னோடய வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வேலை இல்லாமல் தான் நான் இருக்கிறேன், அதை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். கண்டிப்பாக வந்து வேலை தேடிட்டுருக்கேன், கூடிய சீக்கிரம் எனக்கு வேலை அமைஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அந்த ஜாபை பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் எனக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், மன பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா கஷ்டங்களையுமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஒரே காரணம் என்னென்னா, எல்லார் வாழ்க்கைகளிலும் புது புது மாற்றங்களும் புது புது தெளிவுகளும் வருது. பெண்கள் எப்பயுமே மூழ்கி போய் ஒரே இடத்த உக்காராதீங்க, உங்களுக்கான தைரியத்தை வளர்த்துக்கோங்க, உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். எப்படியாப்பட்ட வாழ்க்கையில் நான் தைரியமாக எடுத்துட்டேனா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடுனாலே சண்டை சச்சரவு அடி தடி எல்லாமே நடக்கும். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நான் தைரியமாக பேசுகிறேனே தவிர எதையும் தாங்கிக்காமல் நான் தைரியமாக பேசலை. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலம், தைரியம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய படிப்பு. நான் இன்னமும் சொல்கிறேன், எப்படியாப்பட்ட லைஃப்பில் வேணால் நீங்கள் வந்து போயிட்டாலுமே உங்கள் படிப்பு உங்களை வந்து என்றைக்குமே கைவிடாது. அது நான் அனுபவபூர்வமாக இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், ஆனால் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னோடய படிப்பு மூலயமா அந்த யூடியூப் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு வேளை நான் படிக்கலைன்னா எனக்கு அந்த வேலைலாம் சீரியஸாக மண்டைக்கு ஏறி இருக்காது, என்னால் செய்யவும் முடியாது. ஸோ அந்த தைரியம் தான் எனக்கு வந்து என்றைக்குமே கை கொடுக்குது. வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிற காசை விட யூடியூப் மானிட்டேஷன் செஞ்சு சம்பாதிக்கிற காசு ரொம்பவே அதிகம்தான். பட் இருந்தாலும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஜாப் வந்து அகெயின் தேடிட்டுருக்கேன். எல்லா ஜாபுமே பார்த்திங்கன்னா, நான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணதால், நான் ஐடி ஃபீல்டு கிடையாது, கோர் ஃபீல்டு. ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணதால் எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஜாப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக வேலையை விட்டேன், ஏன் இன்னொரு வேலையை தேடுறேன், இதை பற்றி வீடியோ வந்து விரைவில் வரும். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ என்னால் போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். 4 மாதங்களுக்கு பிறகு உங்கள் ஆதரவோட புது சேனலாக ஒரு சிங்கிள் மதராக 2 குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல தாயை என்னை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். தனிமை வாழ்க்கை மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நீங்கள் சொன்ன அந்த லைஃப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது 4 மாதம் வந்து இடைவெளி இருக்குது.